நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். உலகம் முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் அலோபதி மருத்துவத்தின் அடிப்படையிலான மருந்துகளோடு இந்திய மருத்துவ முறைகளான சித்தா, யுனானி முறையிலான மருந்துகளும் ஹோமியோபதி அடிப்படையிலான மருந்துகளும் சிகிச்சையோட ஒரு பகுதியாகவும் தடுப்பு நடவடிக்கையாகவும் அளிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இது தொடர்பான பரிந்துரைகளை இந்தியாவோட மாற்று மருத்துவத்திற்கான அமைச்சகமான ஆயுஷ் கடந்த ஜனவரி 29 வெளியிட்டாங்க. இதுல ஹோமியோபதி பிரிவில் ஆர்சனிகம் ஆல்பம் 30C அப்படிங்கிற ஒரு மருந்தை தடுப்பு மருந்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மருந்தை நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னா, வெறும் வயிற்றுல 3 நாட்களுக்கு இந்த மருந்தை சாப்பிடலாம். தேவைப்பட்டா 1 மாதம் கழித்து கூட சாப்பிடலாம். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆரோக்கியமா இருப்பவர்களும் சாப்பிடலாம், வேறு மருந்து ஆல்ரெடி எடுத்துக்கொள்பவர்களும் சாப்பிடலாம். எந்த விதமான பக்க விளைவையும் இந்த மருந்து ஏற்படுத்தாது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சிலோட தலைவர் டாக்டர் ஞானசம்பந்தன். ஆயுஷ் அமைச்சகத்தோட பரிந்துரைக்கு பின்னாடி இந்த மருந்தோட விற்பனை கடுமையாக உயர்ந்திருக்கு. இந்த மருந்தோட விலையும் ஒவ்வொரு இடத்திற்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது 30 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை கூட இதை விற்கிறாங்கன்னு சொல்றாரு ஞானசம்பந்தன். இப்போ தமிழ்நாடு அரசு ஹோமியோபதி கவுன்சிலோட இணைந்து ஆங்காங்கே இந்த மருந்தை விநியோகம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.